இப்போ நைட்டு நம்ம வந்து அதே மாதிரி ப்ரஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தூக்கத்தை அதை அஃபெக்ட் பண்ணிடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. யூஸ்வலாக அந்த நைட்டு ப்ரஷிங்கோட டைம் தான் சார் ரொம்ப கிரிட்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்டது ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கூட வியூ இருக்குது. நார்மலாக நைட் ப்ரஷிங் எப்படி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, நீங்கள் சாப்பிடும்போது டைனிங் டேபிள் பக்கத்தில் கை கழுவுறதுக்கு எங்கே நம்ம போகிறோமோ அங்கே ஒரு பேஸ்ட் ப்ரஷ் வச்சுக்கணும். நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறதுனால என்ன ஒரு மாற்றம் நம்ம பார்க்க முடியும்? நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுத்தா என்ன மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம்? இது ரொம்ப ஒரு நகைச்சுவையோட சொன்னால், நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுத்திங்கன்னா எனக்கு நல்லது. மல்டிபிள் டைம்ஸ் இதே மாதிரி பண்ணும்போதுனா அதில் ஒரு மைக்ரோ கிராக் ஃபார்ம் ஆகும். அந்த மைக்ரோ கிராக் ஸ்லோவாக என்ன ஆகும்னா ஒரு கூச்சத்தை உருவாக்கும். அப்புறம் பல்லு சிப்பாகும். அதுக்கப்புறம் பல்ல சொத்த வரும்னு வச்சுக்கோங்களேன். ரஃப்னஸ் வந்துச்சுன்னா சொத்த வரும். ஸோ இது எல்லாமே ஸ்மோக்கிங்னால பல்லுக்கு உண்டாகக்கூடிய உபாதைகள், கேன்சரை தவிர. பல்லுக்கு மேலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ஒரு ஸ்மோக்கிங்னால வரும். ஒன்று ஸ்டெயின் ஆகும் பல்லு. இப்போ மேற்பற்கள் மட்டுமே எனக்கு வலிக்குது, ஆனால் வந்து எனக்கு எப்பெல்லாம் மேற்பற்கள் வலிக்குதோ அப்போல்லாம் எனக்கு தலைவலியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். இதுக்கு என்ன காரணம்? ஒரு சேட் திங் என்னென்னா, பல்வலி வந்து பாதி பேருக்கு நைட்டில் தான் வரும். அது ஏன்ற காரணம் எல்லாருக்கும் இந்த இதில் தெரிவிக்க விருப்பப்படுறேன். இப்போ வாய் துர்நாற்றத்துக்கும் பல்லுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 மாதம் 90லேருந்து 100 நாளில் அந்த ப்ரஷ் விரிஞ்சாலோ தேஜாலோ தேயாட்டினாலோ அதை மாற்றிடுறது. குடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேயர் டங்கில் தெரிஞ்சதுனால் அந்த ப்ரஷ்ஷை வச்சே க்ளீன் பண்ணால் போதும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வாய் கொப்பளிச்சா அது வரப்போறல. டங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் தர மாதிரி இருக்கும். அந்த புல் மாதிரி நீட்டிட்டு இருக்கிறதுலாம் டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை ரொம்ப போட்டு சுரண்டி இரண்டி பிளாஸ்டிக்கில் பண்ணாலும் என்ன ஆகும், அந்த டேஸ்ட் பட்ஸும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், டங்கும் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். போட்டு அழுத்தக்கூடாது, ரொம்ப அழுத்தக்கூடாது. வணக்கம் சார். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரஷ்ல பேஸ்ட் வச்சு கையில் தொலைக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அது ப்ரஷ் எல்லாம் பண்றது இல்லை ப்ராப்பரா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு அதை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சாப்பிட விடுறது அப்படின்றது ஏதாவது ஆபத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு. பேஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தனி பேஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு பேஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து எடிபிள் பேஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அது தெரியாமல் அவங்க முழுங்கினாலோ, ஏன்னா அவங்களுக்கு சில சமயம் துப்ப வராது, தெரியாமல் முழுங்கினாலோ, அதை ப்ரஷ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்னால எடுத்தாலோ அது கெடுதி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் காமனாக அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது முழுங்கினாங்கன்னா ஒரு குவான்டிட்டிக்கு மேலே ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் வரலாம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு முழுங்க எச்சி துப்பக்கூடிய வாய் கொப்பளிக்கக்கூடிய பழக்கம் வர்ற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எடிபிள் பேஸ்ட்டை பயன்படுத்துறது சேஃப். கொஞ்சமாக தான் நம்ம வைக்கணும். வைக்கிறது அந்த ஒரு சிட்டிகை 25% ஆஃப் த ப்ரஷ் வித்தில் நுனியில் மாத்திரம் தான் வைக்கணும். சார், இப்போ மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிட்ட பிறகு பார்த்தோம்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து மவுத் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்காரு அப்படின்றப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். கரெக்ட். இப்போ நைட்டு நம்ம வந்து அதே மாதிரி ப்ரஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தூக்கத்தை அதை அஃபெக்ட் பண்ணிடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. யூஸ்வலாக அந்த நைட்டு ப்ரஷிங்கோட டைம் தான் சார் ரொம்ப கிரிட்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்டது ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கூட வியூ இருக்குது. நார்மலாக நைட் ப்ரஷிங் எப்படி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, நீங்கள் சாப்பிடும்போது டைனிங் டேபிள் பக்கத்தில் கை கழுவுறதுக்கு எங்கே நம்ம போகிறோமோ அங்கே ஒரு பேஸ்ட் ப்ரஷ் வச்சுக்கணும். அப்பயே ப்ரஷ் பண்ணிடணும். ஸோ ஆஃப்டர் மீல் கை கழுவும் போது ப்ரஷ் பண்ணுறது தான் கரெக்ட் ஹேபிட்டு. டிவிலாம் பார்த்து தூங்கும்போது போய் ப்ரஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரெஷ்னஸில் வந்து என்ன உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2 ப்ரஷ் வச்சுக்கணும். காலையில் ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ் உங்கள் வாஷ்ரூமில் இருக்கணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிக்கிறோம். டின்னர் முடிச்சோன்னா ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ் வந்து உங்களோட டைனிங் டேபிள் பக்கத்தில் இருக்கிற வாஷ் பேஷனில் தான் இருக்கும். நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறதுனால என்ன ஒரு மாற்றம் நம்ம பார்க்க முடியும்? நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுத்தா என்ன மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம்? இது ரொம்ப ஒரு நகைச்சுவையோட சொன்னால், நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது, நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுத்திங்கன்னா எனக்கு நல்லது. ஸோ நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுக்கிறது தான் ஒரு 50லேருந்து 60% பல் சொத்தைக்கோ வாயில் வரக்கூடிய பல் ப்ராப்ளத்துக்கு காரணம். இப்போ சில பேர் வந்து ஒவ்வொரு மீலுக்கு பிறகும் கூட வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க. ஏன்னா சாப்பிட்ட பிறகு தண்ணியெல்லாம் நல்லா குடிச்ச பிறகு கரெக்ட் அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணலைன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ப்ரஷ் பண்ணுற ஆட்களையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு காமனான கொஸ்டின் என்னன்னா, மார்னிங் மட்டும் ப்ரஷ் பண்ணால் போதுமா, இல்லை வந்து நைட்டு மட்டும் ப்ரஷ் பண்ணால் போதுமா, இல்லை 2 டைமே ப்ரஷ் பண்ணுமா அப்படின்ற கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா சாப்பாட்டுக்கு அப்புறமும் வாயை ப்ரஷ் வச்சு பல் தேய்க்கணுங்கிறது அது ஓவர் டூயிங்க. ஒரே ஒரு தடவை காலையில் மாத்திரம் ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது இப்போ உள்ள கரண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஃபுட்டு அண்ட் டியூரேஷன் ஆஃப் ப்ரஷிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் டு நைட் நம்ம அடுத்த நாள் காலையும் போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 20 மணி நேரம் 22 மணி நேரம் கிட்ட ஆயிடுது. ஸோ ஒரு பாக்டீரியா ஒரு உணவு ஒரு சொத்தையை உருவாக்குறதுக்கு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஒரு இடத்துல ஒட்டி இருந்தால் போதும். ஸோ அப்போ விச் மீன்ஸ் நீங்கள் அதுக்கு நடுவில் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேமேஜ் வரதை தவிர்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 தடவை ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கும்போது தான் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அந்த வாயில் அன்டிஸ்டர்ப்டாக ஒரே இடத்துல ஒரு பொருள் நிற்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம், அம்மா வீட்டில் சமைச்சிட்டாங்க,
எல்லாரும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சிட்டோம். தம்பிட்டு என்ன சொல்கிறாரு, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருப்பான்னு சொல்கிறாரு. அவர் எடுத்து வைக்காமல் மறந்துடுறாரு. காலையில் என்ன அந்த உணவு கொஞ்சம் கெட்டு போயிடும். மறந்துட்டு ஊருக்கு போயிடுறாரு. 2 நாள் கழிச்சு என்ன ஆகும், ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே உணவு தான் நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணாமல் படுக்கும்போது என்ன ஆகும், அடுத்த 6 to 8 ஹவர்ஸில் ஒரு இடத்துல தங்கியிருந்தால் அது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஸ்பாயில் ஆகும்போது தான் அது வந்து ஒரு பல் சொத்தையை உருவாக்கக்கூடிய கிருமியை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் ப்ரஷிங் இஸ் வெரி குட். நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டோம்னா எல்லா ஃபிசிக்கல் டெப்ரியும் கிளியர் ஆயிரும். காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வாயை கொப்பளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் வே டு அவாய்ட் கோயிங் டு அ டென்டிஸ்ட். ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பல் துலக்கணுமா, இல்லை வந்து கையை வச்சு நம்ம பல் துலக்கினாலும் அது பெட்டரா? யூஸ்வலாக ப்ரஷ்ஷை வச்சு பல் தேய்க்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு 15-20 வருஷங்களுக்கு ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன். எங்கள் தாத்தாலாம் எனக்கு சொல்லுவார், தீபாவளி பொங்கல் வந்தால் தான் நாங்கள் வந்து பூரி இட்லிலாம் பார்ப்போம், மிச்ச நேரம்லாம் ரைஸு கஞ்சி இதாக சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட்டாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டிக்கி ஒட்டக்கூடிய உணவு பதார்த்தங்கள் தான் நிறைய சாப்பிட்றோம். ஸோ அப்போ ஒட்டக்கூடிய பொருளை வெறும் கையில் வச்சு தேய்ச்சா போகாது. அதனால ப்ரஷ் கரண்ட் ஜென்ரேஷன் ஃபுட் ஹேபிட்டுக்கு வந்து ப்ரஷ் தான் ஒரு ஈஸி டு க்ளீன் எஃபிஷியன்ட் மெத்தட் டு க்ளீனு. நீங்கள் கையில் தேய்க்கலாம், எப்போல்லாம் நீங்கள் தேய்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப சின்னதாக இருக்குது, சாலிட் ஃபுட்டு நீங்கள் கொடுக்கல, அப்போ நீங்கள் கையில் ஈஸியாக தேய்க்கலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம், பெருசாக நம்ம சாலிட் ஆகாரம் எடுத்துக்கலாம், தண்ணி ஆகாரம் தான் எடுத்துக்கிறோம் ஃபார் சம் ரீசன், அப்போ நீங்கள் கையில் தேய்ச்சிக்கலாம், மவுத் வாஷ் மாத்திரம் பண்ணிக்கலாம். பட் ஸ்டிக்கி ஃபுட்டு ஒட்டக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எடுக்கும்போது ஒரு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது அதை எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இப்போ ப்ரஷ்ஷில் வந்து எவ்வளோ பேஸ்ட் வச்சு நம்ம பல் துலக்கணும் அப்படின்னா சரியானது? பேஸ்ட்டுன்ற ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு சாஸை அமுக்குனா ஒரு ட்ராப் வருமோ அவ்வளவோ போதும். ஆரல்ஸ் அந்த ப்ரஷ்ஷோட அகலத்தில் ஒரு 25% ஒரு பேஸ்ட் வச்சாவே போதும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ்ட்டில் 2 இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடெக்டிவ் இன்க்ரீடியன்ட், இன்னொன்று வந்து அந்த ப்ரொடெக்டிவ் கண்டென்ட்டை எல்லா இடத்துக்கும் சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் ஆற ஃபோமிங் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு 25% ஆஃப் யுவர் ப்ரஷ்ஷோட வித்தில் பேஸ்ட் வச்சாவே மோர் தென் சஃபிஷியன்ட்டு. எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பயன் கிடையாது. பேஸ்ட் கம்பெனிக்காரங்களுக்கு பயன் இருக்குமே தவிர நமக்கு பயன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சார் இப்போ ப்ரஷ்லே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹார்டுன்றாங்க, சாஃப்ட்டுன்றாங்க, கரெக்ட், அப்புறம் அல்ட்ரா சாஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ப்ரஷ்ஷஸை நம்ம வந்து வாங்கணும்? ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா ப்ரஷ்ஷுமே மார்க்கெட்டில் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட காரணத்தை தெரிஞ்சிட்டோம்னா எதுக்கு எதை பயன்படுத்திக்கலான்னு தெரியும். காமனாக இருக்கிற எல்லா அடல்ட்டுமே நார்மலாக நீங்கள் ஒரு 15-16 வயதுலேருந்து ஒரு 35-40-50 வயது வரைக்கும் நார்மல் ப்ரஷிங்க்கு சாஃப்ட் ப்ரஷ் இஸ் குட், மீடியம் ப்ரஷ் இஸ் குட் இனஃப். கொஞ்சம் ஏஜ் ஆயிடுது, உங்கள் டிஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷை பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதுக்கு சார் அந்த ஹார்ட் ப்ரஷ் இருக்குதுன்ற ஒரு கேள்வி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டெய்னபிள் ஃபுட் ஆர் ஸ்டெய்னபிள் ஹேபிட்ஸ், ஒருத்தர் ஸ்ட்ராங் காஃபி ட்ரிங்கர் ஆர் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங் ரெகுலர் ஸ்மோக்கர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க பல்லு வந்து கொஞ்சம் கரைப்படிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கரைப்படியக்கூடிய ஃபுட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஹார்ட் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நானே ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், வெத்தலை பாக்கு சாப்பிட்றேன், அன்றைக்கி நைட் வந்து நான் சாஃப்ட்டோ மீடியம் ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்க மாட்டேன், ஒரு ஹார்ட் ப்ரஷ்ஷை வச்சு பல்ல தேய்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலே பாத்திரம் இருக்குது, கறி பிடிச்சா என்ன பண்ணுவோம், ஸ்டீல் உள்ள வச்சு தேய்ப்போம். கண்ணாடி பாத்திரத்தை என்ன பண்ணுவோம், பஞ்சை வச்சு தேய்ப்போம், ஆர் ஒரு சாஃப்ட் ஃபோமை வச்சு தேய்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டெய்னபிள் ஃபுட் எடுத்தோ ஆர் ஃபுட்டு ஃபார் டூத் ஒரு காரணத்தினால ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். நார்மல் டைமில் ஒரு மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரஷ் பண்ணும்போது நம்ம ஹார்டாக அமுக்கி வந்து ப்ரஷ் பண்ணணுமா, எப்படி ப்ரஷ் பண்ணணும், ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? கரெக்ட், ப்ரஷிங் டெக்னிக்கை ரொம்ப சிம்பிளாக நம்ம போடலாம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரஷிங்கில் ஒரு 3 பேராமீட்டர் தான் நம்ம மெயினாக செக் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஒருத்தர் ப்ரஷ் பண்ணணும், ஒரு 2 minutes 2 times a day வந்து கரெக்ட் டைம் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரஷிங். அந்த 2 minutes எப்படி நீங்கள் பிரிப்பீங்கன்னா, மேல் தாடைக்கு 1 நிமிஷம், கீழ் தாடைக்கு 1 நிமிஷம். அந்த 1 நிமிஷத்தை நீங்கள் எப்படி பிரிப்பீங்கன்னா, ஒரு 10 செகண்டு ஒரு சைடு வெளியே, கடிக்கிற இடத்துக்கு 10 செகண்டு, உள் பக்கத்தில் 10 செகண்ட், இந்த பக்கம் 30 செகண்ட், இந்த பக்கம் 30 செகண்ட். ஸோ அந்த 1 நிமிஷம் வந்துற போது அதே மாதிரி கீழே பண்ண போகிறோம். செகண்டு, அந்த ப்ரஷ்ஷை எவ்வளோ அழுத்துன்னு குவான்டிஃபைங் ப்ரெஷர் ரொம்ப டிஃபிகல்ட் வச்சுக்கோங்களேன். எனக்கு அழுத்துற ஒரு ப்ரெஷர் சாஃப்டாக இருக்கலாம், உங்களுக்கு அது ஹார்டாக இருக்கலாம். ஸோ ஈஸியாக அதை சொல்லணும்னா, ஒரு மைக்ரோலிட் பென்சிலில் எழுதும் போது அழுத்தினோம்னா அந்த லிண்டு உடையக்கூடிய ப்ரெஷர் தான் அந்த ப்ரஷ்ஷுக்கு நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அந்த ப்ரெஷர் தான் கொடுக்கணும்னா, அந்த ப்ரஷ்ஷில் மேலே நீட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நைலானில் செய்யப்பட்ட ஒரு அதோட நுனி தான் ரவுண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த நுனி தான் அந்த பல்லை சுத்தம் பண்ணும். அழுத்தும் போது என்னாகும், அந்த சைடு சர்ஃபேஸ் போய் சுத்தம் பண்ணும்போது என்னாகும், அது பல்லை ரொம்ப தேய்ச்சி எடுக்கும். நைலான் குடி பார்த்துருப்பீங்க மொட்டை மாடியில், மழை காலம் வெயில் காலம் ஆனோன்னு என்னாகும், கல் மாதிரி ஆயிரும், ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ நம்ம தண்ணியில் ப்ரஷ் பண்ணுறோம், காய வைக்கிறோம், அடுத்த நாள் தண்ணியில் வச்சு ப்ரஷ் பண்ணுறோம், காய வைக்கும்போது அந்த பிரிசில்ஸும் ரொம்ப ஹார்டாகும். ஸோ ரொம்ப அழுத்தினோம்னா அது பல்ல நிறைய டேமேஜ் பண்ணும்.
ஸோ ஒரு மைக்ரோலிட் பென்சிலில் எழுதும்போது ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு கொடுத்த ப்ரஷ் பண்ணுறது கரெக்டான பழக்கம். 3 மாதம் ஆர் 90லேருந்து 100 நாளில் அந்த ப்ரஷ் விரிஞ்சாலோ தேய்ஞ்சாலோ தேயாட்டினாலோ அதை மாற்றிடுறது. சார் இப்போ இவ்வளோ நேரம் வந்து எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசணும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ மவுத் வாஷ்னர்ஸ்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போதும் பார்க்குறோம், அதே மாதிரி ஃப்ளைட்டில் நம்ம ஏர்போர்ட்லேயும் அதிகமாக பார்க்குறோம். ஏன்னா அங்கெல்லாம் அவங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. க்யூவில் நிற்க தேவையில்லை, இல்லை வந்து வாஷ்ரூமில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால மவுத் வாஷ்னர் யூஸ் பண்ணுறாங்க. மவுத் வாஷ்னர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லதா? மவுத் வாஷ் ஜென்ரலி இஸ் அன் ரெக்கமெண்டட் வே டு க்ளீன் த டூத். நீங்கள் வந்து அதை பயன்படுத்துறது தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது ப்ரஷிங்க்கு ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தக்கூடாது. அது ப்ரஷிங்க்கு அட்ஜுவண்ட்டாக பயன்படுத்தலாம். அது ஒரு ப்ரஷிங்கோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலாமே தவிர ப்ரஷிங்க்கு பதிலாக பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறோம், நான் காலையில் 6-7 மணிக்கு லேண்ட் ஆக போகிறேன், 10 மணிக்கு வீட்டில் போய் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயை குப்பிளிக்கலாம், நடுவில் ஒரு காஃபி சாப்பிடுவோம், ஒரு தண்ணி குடிப்போம். அதனால நீங்கள் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் மவுத் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ண தேவையில்லைன்ற ஒரு பாயிண்ட் பண்ண முடியாது. 2 தான். ப்ரஷிங்கில் ஃபிசிக்கல் டெப்ரி, மெக்கானிக்கல் டெப்ரிலாம் எடுத்துருவோம். மவுத் வாஷ் வந்து ப்ரஷ் ரீச் பண்ணக்கூடிய முடியாத இடத்துல உள்ள இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் டெப்ரியை கொள்ளும். ஸோ 2மே ஆஸ் இட்ஸ் ஓன் வெயிட்டேஜ். 2ஐயும் சேர்த்து பண்ணும்போது நிறைய பலன்கள் இருக்குது. ஏதாச்சும் ஒன்றை பண்ணிவிட்டு ஒன்றை விடும்போது அதோட பயன்கள் கொஞ்சம் குறையும். சார் இப்போ டங் க்ளீன் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் வர்றது உண்டு. அதாவது அவங்க வந்து அவங்களுடைய ப்ரஷ்ஷை வச்சே டங் க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து டங் க்ளீனர் ப்ராப்பராக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருளை வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. எப்படி ஒரு டங்கை க்ளீன் பண்ணணும், எது வந்து பிரச்சனைக்குரிய டங் க்ளீனிங்காக நீங்கள் பார்க்குறீங்க? ஈஸியான வகையில் பண்ணால் ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் வச்சு பண்ணக்கூடியதான் ஒரு இது. டங் க்ளீன் பண்ணுறதுல ப்ராப்ளம் காமனாக என்ன வரும்னா அந்த எதுக்களிக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கு இருக்குங்களேன். ஸோ டங்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி வரைக்கும் தேவையில்லை. எப்போ க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேயர் டங்கில் தெரிஞ்சதுனால் அந்த ப்ரஷ்ஷை வச்சே க்ளீன் பண்ணால் போதும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வாய் கொப்பளிச்சா அது வரப்போகிறதில்ல. டங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் தர மாதிரி இருக்கும். அந்த புல் மாதிரி நீட்டிட்டு இருக்கிறதுலாம் டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை ரொம்ப போட்டு சுரண்டி இரண்டி பிளாஸ்டிக்கில் பண்ணாலும் என்ன ஆகும், அந்த டேஸ்ட் பட்ஸும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், டங்கும் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். போட்டு அழுத்தக்கூடாது, ரொம்ப அழுத்தக்கூடாது. ஸோ அந்த ப்ரஷ்ஷு தான் அது கரெக்டான இது. ஒரு புல்தரையை சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஆர் நீங்கள் நாய் வளர்க்குறீங்கன்னா அந்த நாய்க்கு எப்படி பெட் பண்ணி சீவ் பண்ணுறோமோ அது மாதிரி மைல்டாக பண்ணாவே போதும். எப்போ பண்ணணும், டங் நார்மலாக பர்பிளாக பிங்காக இருக்கும்போது பண்ண தேவையில்லை. ஏதாச்சும் நம்ம ஒரு ஃபுட் ஹேபிட் எடுத்திருக்கோம், அந்த ஃபுட்டு நாக்கில் ஒரு லேயர் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸு, மில்க்கு, அந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும்போது அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணால் போதும். இப்போ காலையில் மட்டும் டங் க்ளீனிங் பண்ணுமா, இல்லை நைட்டு நீங்கள் ப்ரஷிங் பண்ணணும்னு சொன்னீங்க, அப்பயுமே டங் க்ளீன் பண்ண? நைட்டு மாத்திரம் பண்ணால் போதும். ஏன்னா நைட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு நாக்கில் ஒன்றுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வெறும் ப்ரஷ் பண்ணாவே கூட போதும். அதுக்கப்புறம் மத்தியானம் மீலுக்கு அப்புறம் வாயை குப்பிளிக்கும் போது பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நைட் பண்ணால் போதும். மார்னிங் தேவையில்லை, இப்போ நைட் நம்ம பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க சார், ஸ்மோக் பண்ணுறாங்க, அதே மாதிரி நிறைய டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பற்கள் வேகமாக சொத்தையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன? நேச்சுரல் திங் நம்ம எல்லா மூவி தேட்டர்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து. ஸோ பல்லுக்கு மாத்திரம் அது ப்ராப்ளம் கிடையாது, என்டையர் உடலுக்கே ப்ராப்ளம். பாசிவ் ஸ்மோக்கிங்கில் பக்கத்தில் இருக்க குடும்பத்தினருக்கும் அது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்மோக்கிங்னால நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பல்லுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வாயின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹை இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பாயிண்ட்டு. பல்லுக்கு மேலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ஒரு ஸ்மோக்கிங்னால வரும். ஒன்று ஸ்டெயின் ஆகும் பல்லு. செகண்ட் ஹாட் அண்ட் கோல்டு காமனாக அடுத்தடுத்து வரும்போது பல்லு விரிஞ்சு சுருங்கும் போது நிறைய கிராக்ஸ் வரும். அதனால தான் நிறைய ஸ்டெயின் படியும். இப்போ நிறைய பேர் வந்து புகைப்பிடிப்பாங்க, இம்மீடியட்டாக வந்து ஒரு கோக்கோ இல்லை ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் குடிப்பாங்க. கரெக்ட். சோஷியல் ட்ரிங்கர்ஸோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதான். தே ஹேவ் சம்திங் கோல்டு. ஒரு சூடான ஸ்மோக்குக்கு அடுத்து ஒரு சில்லான ஒரு பொருள் உள்ளே போகும்போது என்ன ஆகும், ஒரு மழைக்காலத்தில் எப்படி நம்ம வீட்டு கதவு லூஸ் ஆகுதோ, டைட் ஆகுதோ, வெயில் காலத்தில் எப்படி லூஸ் ஆகுதோ, அதே மாதிரி பல்லும் விரிஞ்சு சுருங்கும். மல்டிபிள் டைம்ஸ் இதே மாதிரி பண்ணும்போதுனா அதில் ஒரு மைக்ரோ கிராக் ஃபார்ம் ஆகும். அந்த மைக்ரோ கிராக் ஸ்லோவாக என்ன ஆகும்னா ஒரு கூச்சத்தை உருவாக்கும். அப்புறம் பல்லு சிப்பாகும். அதுக்கப்புறம் பல்ல சொத்த வரும்னு வச்சுக்கோங்களேன். ரஃப்னஸ் வந்துச்சுன்னா சொத்த வரும். ஸோ இது எல்லாமே ஸ்மோக்கிங்னால பல்லுக்கு உண்டாகக்கூடிய உபாதைகள், கேன்சரை தவிர. இப்போ மேற்பற்கள் மட்டுமே எனக்கு வலிக்குது, ஆனால் வந்து எனக்கு எப்பெல்லாம் மேற்பற்கள் வலிக்குதோ அப்போல்லாம் எனக்கு தலைவலியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். இதுக்கு என்ன காரணம்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மேல் தாடையை சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு, ஃபேஷியல் நர்வ்னு சொல்லுவோம், அதுதான் உங்களுக்கு தலைக்கு, நெத்தி பொட்டுக்கு, கண்ணுக்கு, காதுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுது. அதனால தான் இதை ரெஃபர்டு பெயின்னு சொல்லுவோம். ஒரு மேற்பல்ல சொத்தை வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வலி வந்தால் அது கட்டாயம் தலைவலியாகவும் ரெஃபர் ஆகும், காது வழியாக சிலருக்கு ரெஃபர் ஆகும், சிலருக்கு கண்ணு வழியாக கூட ரெஃபர் ஆகும். ஸோ அந்த ஒரே நரம்பு
காது நெத்தி போட்டு பல்லுக்கு சப்ளை பண்ணுறனால அந்த சேனலில் எங்கே பெயின் ஸ்டிமுலஸ் வந்தாலும் அது சப்ளை பண்ண எல்லா ரீஜனுக்குமே அந்த வலி வந்து போகுது. இப்போ காமனாக ஈஸியான உதாரணத்தை சொன்னால் காலில் அடிபட்டு அக்கில் ஏன் நெறி கட்டுதுங்கிற மாதிரி தான். ஸோ அது வந்து நர்வ் கனெக்டிவிட்டினால அது. இப்போ கீழே இருக்கக்கூடிய பற்களில் ஏதாவது ஒரு வலி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அது சிலருக்கு ரொம்ப அக்யூட் பெயின் இருந்தால் கழுத்து கீழே நெறி கட்டுறது ஷோல்டர் வரைக்கும் பல்லு வலி ரெஃபர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட காரணம் வந்து அதோட நர்வ் சப்ளைங் பிரான்ச்சஸ் வந்து கழுத்து வரைக்கும் சப்ளை பண்ணுறதுனால அது ரெஃபர்ட் பெயின் வருது. இதை வந்து ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம். பல்லுனால அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகலை, பட் பல்லு வலி அங்கே வரைக்கும் ரேடியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். சார், இப்போ வாய் துர்நாற்றம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து வெளியிடங்களுக்கு போகும்போதும் அவங்களே அதை உணர்றது இல்லை. பட் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கை தரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே ஈவன் அவங்க துர்நாற்றம் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ வாய் துர்நாற்றத்துக்கும் பல்லுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய் துர்நாற்றம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். ஒரு 50 to 60%, 50% பாப்புலேஷனுக்கு என்ன இருக்குன்னா, அது வாயில் உள்ள கிருமினால் ஏதர் கம் இன்ஃபெக்ஷனோ ஆர் ஒரு உணவு மாட்டக்கூடிய இடைவெளி இருக்கிறனாலையோ ஆர் பல்லு இர்ரெகுலராக இருக்கிறனால சரியாக சுத்தம் பண்ண முடியாதனாலையோ ஆர் பல்ல ஒரு சொத்தை வந்து அங்கே உணவு மாட்டிகிட்டு இருக்கிறனாலையோ வரக்கூடிய துர்நாற்றம். இதுதான் காமனாக ஒரு 50 to 60%. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்டை டான்சிலைட்டிஸ், அடினைட்டிஸ், தொண்டை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்தும் கொஞ்சம் துர்நாற்றம் வரலாம். அதுக்கடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வயிற்றில் குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு, அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், எதுக்கழிச்சு புளிச்சேப்பம் வர்றவங்களுக்கு இதனாலையும் கொஞ்சம் வரலாம். ஸோ மேஜர் காரணம் பார்த்தீங்கன்னா இது லோக்கலைஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம், வாயில் உள்ள ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ ஒரு துர்நாற்றம் இருக்கிறவர் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து அணுகி அதை சொன்னார்னா அவருக்கு கம் டிசீஸ்னால வாய் துர்நாற்றம் இருக்கா, பல்ல சொத்தனால துர்நாற்றம் இருக்கா, ஆர் பல்லு இர்ரெகுலராக இருக்கனால அவரால் சரியாக சுத்தம் பண்ண முடியாதனால துர்நாற்றம் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ரெமெடியல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டோம்னா அதை கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ண முடியும். குடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். அது அந்த துர்நாற்றம் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் ஃபேக்டராக இருக்காது. ஏன்னா ஒரு குடல்லேருந்து அது வாய் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு சைஸபிள் ப்ராப்ளம் இருந்தால் தான் கொஞ்சோண்டு துர்நாற்றம் வரும். பட் நோட்டிசபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% பேருக்கு வாயில் இருக்கிற ப்ராப்ளத்தினால இருக்கும். அதுக்கு அடிஷ்னல் ஃபேக்டராக தொண்டை அண்ட் குடலில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இந்த துர்நாற்றத்தை தடுப்பதற்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்றதை நிச்சயமாக கேட்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னீங்க, கரெக்ட். இந்த வாய் துர்நாற்றத்தை வந்து தடுப்பதற்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பேசிக் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாயை சுத்தமாக வச்சுட்டோம்னாவே ஃபர்ஸ்ட் அந்த துர்நாற்றம் உருவாகக்கூடிய கிருமிகளை வந்து நம்ம குறைச்சிடலாம். ஸோ அப்போ 2 டைம் ப்ரஷ் பண்ணுறது, கட்டாயம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறது, எல்லா உணவுக்கு அப்புறம் வாயை கொப்பளிச்சிடுறது ஒரு பேசிக் இது. செகண்ட் காமன் உங்களுக்கு கம் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீட் ஆகிறதோ அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். டங்கை க்ளீன் பண்ணணும். பொதுவாக டங் க்ளீனிங்கிறது ஒரு காமனாக எல்லாரும் விட்றாங்க. நம்ம ப்ரஷோட நார்மல் ப்ரஷிங் அந்த பிரிசில்ஸ் போர்ஷனை வச்சு நாக்கை க்ளீன் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமானது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஏதாச்சும் சொத்தையோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வாயில் இருக்கான்றத ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறதும் இதை தவிர்க்கிறதுக்கும் மைண்டாக இருக்கும்போது குணப்படுத்திக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு. இப்போ இருக்கிற வலிகள்லே வந்து பல்வலி மாதிரி எந்த வலியுமே கிடையாது. உயிரே போகக்கூடிய தாங்கவே முடியாத வலி வந்து பல்வலியாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட். இப்போ அந்த மாதிரியான ஒரு சிவியர் பெயின் வரும்போது இமீடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது என்ன சார்? பல்வலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டெலிவரி பெயினுக்கு ஈக்குவலி இட் இஸ் டஃப் பெயின். ஒரு சேட் திங் என்னென்னா பல்வலி வந்து பாதி பேருக்கு நைட்டில் தான் வரும். அது ஏன்ற காரணம் எல்லாருக்கும் இந்த இதில் தெரிவிக்க விருப்பப்படுறேன். நார்மலாக பல்ல ப்ராப்ளம் இருக்கும், காலையில் ப்ராப்ளமே இருக்காது. நைட்டு போய் சாப்பிட்டு படுத்தேன், வலியோடு எந்திரிச்சு உட்காந்தேன் அப்படின்றதான் காமனஸ்ட் திங். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கும்போது உங்கள் ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு நிறைய வரும். ரத்த ஓட்டம் தலைக்கு வரும்போது என்ன ஆகும்னா நாடி துடிக்கிற மாதிரி வின்னு பல்லு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நைட்டு மிட் நைட்டில் ஒரு வலி வந்தது அப்படின்றதுனா எந்திரிச்சு உட்காந்துருங்க. ஸோ அப்போ உட்காந்துட்டே தூங்கும்போது என்ன ஆகும், அந்த ரத்த ஓட்ட தலைக்கு போது வலி கொஞ்சம் குறையும். வீட்டில் ப்ரஷ் பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருள் ஒரு இன்ஃபெக்டான ஒரு பல் சொத்தையில ஏதோ அடைச்சிட்டு இருக்கும், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதை க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்து வீட்டிலேயே இருக்கக்கூடிய ரெமடி, ஹோம் ரெமடி என்னெல்லாம் பண்ணலான்னா ஒரு இல சூடான தண்ணியில் உப்பை போட்டு கொஞ்சம் வாயை கொப்பளிக்கலாம். 2வது கிராம்பு இருந்துச்சுன்னா வைக்கலாம். கிராம்பு என்ன பண்ணும், கிராம்பு வந்து ஒரு மரத்துக்கு போகக்கூடிய ஒரு மைல்டு நம்னஸை கொடுக்கும், அது வலியை கொஞ்சம் குறைக்கும். இது ஃபஸ்ட் லெவலில் பண்ணுறது. அடுத்த லெவலில் காமனாக நம்ம பப்ளிக் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா காலையில் ஃபார்மசி திறந்தாலும் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு அதை மறந்துடுறது. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு பல் மருத்துவரை போய் சந்திச்சிங்கன்னா அது இன்ஃபெக்ஷனால் வலிக்குதா இல்லாட்டி அது அடைக்கக்கூடிய தன்மையில் இருக்குதா, அது எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குதான்னு அவர் தெரிஞ்சு அவரோட ரெக்கமெண்டேஷன் படி அடுத்த ஸ்டெப்பை பண்ணுங்க.
சென்னை மாதிரியான நகரங்கள்ல காலையில வந்தா கூட வந்து தெருவுக்கு தெருவு நம்ம டென்டல் கிளினிக்ஸ் இருக்கு, நம்ம போய் பாத்திர முடியும். இரவு நேரத்துல வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஐ திங்க் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. இப்போ இந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது யாருக்கெல்லாம் தேவை, அவசியம், யாரெல்லாம் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஸோ இந்த ஸ்டேஜுக்கு போனால் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பல்லையை எடுத்து போட்டுருவோம். இப்போ வீட்டில் கரையா வந்துச்சு இடிச்சு கட்டுற மாதிரி. அது ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் 2 பல் இருக்குது, சொத்தை அரிச்சிருச்சு குழந்தைங்களுக்கு. அந்த பல்லு விழுந்து முளைக்கிற பல்லு தான் அதை எடுத்துறாங்க சிலர். அது எடுக்கும்போது என்ன பாதிப்புகள் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த பல்லோட வேர் கரையும் போது உள்ளே கரையக்கூடிய ஒரு மெட்டீரியலை வச்சு பண்ணுவோம். ஸோ குழந்தைங்களுக்கும் அந்த ரூட் கனால் பண்ணுறாங்க, அதை பல்பெக்டமின்னு சொல்லுவோம். அடல்ட்ஸுக்கு எந்தெந்த பல்லு எடுக்கணுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கோ அதை காப்பாற்றணும்னு நம்ம முடிவெடுத்தால் இந்த ரூட் கனால் பண்ணி காப்பாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்காதீங்கன்றது ஒரு கரெக்டான ரெக்கமெண்டேஷனாக கிடையாது. எப்போ சாக்லேட் கொடுக்கலான்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் நல்லா கொடுக்க முடியும். 2 ரீசனால் அந்த பால் பல்லை முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அந்த பர்மனன்ட் பல்லு எர்லியராக உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஜால ஸ்பேஸ் பத்தாமல் போயிடும். அப்போ அந்த க்ரௌடிங்னு சொல்லுவோம், முன்ன பின்ன வரக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ் டூத்தில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார், இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்குறாங்க, இல்லை வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறது அப்படின்றது நல்லதா? அது பல்லுக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தும்? மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.